அன்பு மாணவ செல்வங்களே, அன்பு உறவுகளே, அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு பேரிடர், அதாவது வெள்ளப்பெருக்கு. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்சமயம் 392ஆகவும் இனியும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்ற சோகமான செய்தி வெளியாகியுள்ளது. இந்த நேபாளத்துடைய வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, அதாவது புவியியல் வல்லுநர், அமெரிக்காவுடைய புவியியல் வல்லுநர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இருக்கலாம். 4.4 ஹெக்டர் லெவலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியினர் சொல்கிறாங்க. இன்னொரு பகுதியினர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, பனிச்சரிவு ஏற்பட்டு நீர்வரத்தை தடுத்து நிறுத்தி அந்த நீர்ப்பெருக்கு அதிகமாகி பின்பு அது உடைகின்ற போது ஏற்படக்கூடிய அந்த வேகத்தால் அந்த லிண்டே நதி வழியாக போடே நதி வழியாக கோசி இப்படி அப்படியே அது நகர்ந்து ஏறக்குறைய அந்த காட்மாண்டு வழியாக அந்த நேபாளத்தின் மத்திய மாவட்டங்களை பெருமளவில் தாக்கியுள்ளது. 10 அனல் மின் நிலையங்கள், 10 நீர்மின் நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஏறக்குறைய நேபாளத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த வெள்ளம். நம்முடைய ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்ட்ரோனியோ குட்டெரஸ் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இதற்காக தெரிவித்துள்ளார். இதற்காக $20 லட்சம் பொருளாதார மதிப்பையும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் போன்றவற்றை நேபாள அரசுடன் சேர்ந்து கவனிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய தினம், அதாவது 28 ஆகஸ்ட் 28 ரக்ஷா பந்தன் தினத்தை முன்னிட்டு நமது நாட்டின் முதல் மகள் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் தங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைத்து இந்திய சகோதரர்களுக்கும் தெரிவித்துள்ளார். இது ஒரு சகோதர பாசத்தை வளர்க்கும் பந்தன் என்பதால் இதை ரக்ஷா பந்தன் என்று அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது குடும்பங்களுக்குள்ள ஒரு அன்பு, அண்ணன் தங்கச்சி பாசமலர் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அண்ணன் தங்கை என்ற உறவை வலுப்படுத்துதல், ஓகே, இது போன்ற விஷயங்களில் ரக்ஷா பந்தன் திருவிழா கொண்டாடுறதுனால இது மக்களிடையே அன்பையும் அரவணைப்பையும் கொண்டு சேர்க்கும் என்று தன்னுடைய வாழ்த்துறையில் அவர் கூறி முடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்தபடியாக இந்தியா வியட்நாம் சேர்ந்து நடத்திய கூட்டு கடற்படை பயிற்சியானது, காவல்துறை படை பயிற்சியானது நடைபெற்று வியாழக்கிழமை நிறைவேற்றுள்ளது. அமெரிக்காவில் நடந்து முடிந்துள்ள கிராண்ட் செஸ் டூர் சாம்பியன் போட்டியில் பிரக்யானந்தா தங்கம் வென்றார். பிரக்யானந்தா அவர் ஆரம்பத்தில் அந்த அமெரிக்காவின் வீரர் பேபியோனியாவை சந்திக்கின்ற போது ஆட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் சற்று பின்னடைவை சந்தித்து பிறகு அந்த வெற்றி வாகையை சூடியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஒருவர் இந்த அமெரிக்காவின் கிராண்ட் செஸ் டூர் சாம்பியன் பட்டத்தை பெறுவது இதுவே முதல் முறை என்ற வரலாற்று சாதனையும் அவர் படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அவருக்கு 1,91,91,00,000 ரூபாய் அவருக்கு பரிசு தொகையாக கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் அந்த பிரக்யானந்தா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்குவோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டின் சிறந்த மாநகராட்சி என்ற விருதை பெற்றிருக்கிறது கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் சிறந்த நகராட்சி என்ற விருதை பெற்றிருக்கிறது போடிநாயக்கனூர். தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி என்ற விருதை பெற்றிருக்கிறது திருவிடைமருதூர். 1945ஆம் ஆண்டு
இந்தோனேசியா நெதர்லாந்திடமிருந்து சுதந்திரம் பெற்றது. இது அடிக்கடி கேட்பாங்க. 1945 இந்தோனேஷியா எந்த நாட்டில் இருந்து சுதந்திரம் பெற்றாங்க கேட்பாங்க. நெதர்லாந்து. ஓகே. அதுக்கடுத்து பெரும்பாலான இந்தியர்களுக்கு தெரியாத உண்மை ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் என்ன? குடியரசு தினத்தில் கொடியை மேலிருந்து கீழே அவுத்து அப்படி பறக்க விடுவாங்க. ஆனால் சுதந்திர தினத்தில் அந்த அந்த குடியரசு தின விழாவில் நம்முடைய குடியரசுத் தலைவர்களுடைய பங்கேற்பாங்க. அந்த விழாவை முன்னிருந்து நடத்தி கொடுப்பாங்க. சுதந்திர தின விழாவில் கொடி கீழிருந்து மேலாக ஏற்றப்பட்டு அந்த சுதந்திர தின விழாவை நம்ம நாட்டின் பிரதம அமைச்சர் நடத்தி கொடுப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்போ குடியரசு தினம் எதை உணர்த்துது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துது. சுதந்திர தினம் எதை உணர்த்துது அப்படின்னா, இந்த நாள் இந்தியா உரிமையுடன் சுதந்திரம் பெற்ற நாள். ஓகேவா? கேரண்டீடு சுதந்திரம் சொல்லுவோம் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ், கேரண்டீடு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தான் இந்த ஆகஸ்ட் 15, 1947. சரியா? அதனால் கேரண்டீட் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறதை உறுதிப்படுத்தும் வண்ணம் தான் நம்ம எதை கொண்டாடுறோம் அப்படின்னா சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். ரைட்டுங்களா? இப்போ குடியரசு தினம் எது கொண்டாடணும்னு தெரியணும், சுதந்திர தினம் எது கொண்டாடணும்னு சொல்லணும். சரியா? இந்தியாவின் அதிக புவிசார் குறியீடுகள் கொண்ட ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் தனியார் நிறுவனம் உருவாக்கிய முதல் சுற்றுப்பாதை ராக்கெட் எது அப்படின்னா விக்ரம் 1. 2026ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் விருதை பெற்றவர் திரு சத்தியவேல் முருகனார். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது மகாகவி பாரதியாரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காலம் 1882 1921 வரைக்கும் வாழ்வார். அவருடைய பிறப்பு 11 டிசம்பர் 1882. பிறந்த இடம் எட்டயபுரம், தூத்துக்குடி. இயற்பெயர் சுப்பையா என்ற சுப்பிரமணியன். தந்தை பெயர் சின்னசாமி ஐயா. மனைவி பெயர் செல்லம்மாள். பாரதி பட்டம், பாரதி, மகாகவி பாரதி அப்படின்னு என்னன்னா கலைமகள்னு அர்த்தம். அந்த பாரதிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா கலைமகள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாரதி அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா அவருடைய 11ஆவது வயதிலேயே எட்டயபுரத்தில் உள்ள எட்டப்ப நாயக்கர் என்ற மன்னரால் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. பாரதி என்ற சொல்லின் பொருள் கலைமகள் என்ற அர்த்தம். அவருடைய இறப்பு 11 செப்டம்பர் 1921 சென்னையில் வச்சுதான் இறப்பார். ஓகேங்களா? அவருடைய படைப்புகள் ஏராளம், இருந்தாலும் சில படைப்புகளை பார்ப்போம். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, சுதேச கீதங்கள், பாப்பா பாட்டு, புதிய ஆர்த்தி ஜூடி, ஞானரதம், தராசு, சுந்தரியின் கதை. ஓகே. ஸோ போன்றவற்றை அவர் எழுதியிருக்கார். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடுவது ஜனவரி 25. மனித உரிமை தினமாக நாம் அனுசரிப்பது டிசம்பர் 10. மனித உரிமை தினமாக நாம் அனுசரிப்பது டிசம்பர் 10. தேசிய வாக்காளர் தினமாக நாம் அனுசரிப்பது ஜனவரி 25. தமிழ்நாட்டில் வற்றாத நதி என பெயர் பெற்றது தாமிரபரணி நதி. தென்னிந்தியாவின் கங்கை என போற்றப்படும் நதி காவேரி நதி. ஓகே. தென்னிந்தியாவின் கங்கை என்ன? காவேரி. ஓகே. தமிழ்நாடு மாநிலத்தோட வரலாறு. தமிழ்நாடு மெட்ராஸ் மாநிலமும் முத அறிவிச்சாங்க. அது எப்பன்னா நவம்பர் 1, 1956. எப்போ? நவம்பர் 1, 1956 நம்முடைய சென்னை மெட்ராஸ் என்ற பெயரை பெற்றது. இந்த மெட்ராஸ் என்ற பெயர் தமிழ்நாடாக பெயர் மாற்றம் பெற
தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை 18, 1967. மாண்புமிகு அந்நாள் முதலமைச்சர் சி.என். அண்ணாதுரை அவர்களால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதிகாரப்பூர்வ பெயர் மாற்றம் ஜனவரி 14, 1969 சென்னை பட்டினம் என்று சொல்லக்கூடிய சென்னை இந்த மெட்ராஸ் பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற மாநிலமாக மாற்றம் அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு விஷயங்க, தமிழ்நாடுடைய நாள் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. தமிழ்நாடுன்னு நாள்னு சொல்லி ஒன்று அனுசரிக்கிறோம். அந்த நாள் ஜூலை 18. ஜூலை 18 தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. மனித உரிமை தினம் டிசம்பர் 10. தமிழ்நாட்டின் வற்றாத நதி தாமிரபரணி. தென்னிந்தியாவின் கங்கை காவேரி. ஓகே, தமிழ்நாடு மாநிலம் முதலில் பெற்ற பெயர் எப்படி? மெட்ராஸ் மாநிலம். பிறகு பெற்ற பெயர் தமிழ்நாடு. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் சி.என். அண்ணாதுரை. தமிழ்நாடு நாள் ஜூலை 18. இத்துடன் இன்றைய தமிழ்நாடு செய்திகள் முடிவடைகின்றன. அதுக்கு அடுத்து இருக்க வேண்டிய ஒரே செய்தி, நம்முடைய பிரதமர் அவர்கள் கிர்கிஸ்தான் நகருக்கு செல்ல இருக்கிறார். அவர் அங்குள்ள சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொருட்டு கிர்கிஸ்தான் தலைநகர் பாம்பேஜில் நடைபெறவுள்ள அந்த சாங்காய் குழு மாநாட்டில் கலந்து கொண்டு 4 நாள் சுற்றுப்பயணமாக கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த செய்தி நமக்கு முக்கியமாக இதில் பார்க்கப்படுகிறது. இப்போ சாங்காய் மாநாடு எந்த நாடு? கிர்கிஸ்தானில் நடக்குது. அங்கே நம்ம பிரதமர் கலந்துக்க போகிறாங்க. சரியா? ஸோ அதான் நம்முடைய இந்தியாவை பற்றிய நியூஸ் இன்னைக்கு, ரைட்டா? ஸோ இத்துடன் இன்றைய நடப்பு நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.